தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜேசிஎம் ஸ்டாப் சைடு 12/4/2024 அன்று டிஓபிடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. மிக முக்கியமான கடிதம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதனால்தான் இந்த பதிவு. நியூ எஜுகேஷன் பாலிசி என்பதை மத்திய அரசு 2022-23 வருடத்தில் முதல் கொண்டு வந்திருக்கிறது. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்ததனால் ஒருவர் 1ஆம் வகுப்பு சேர்வதற்கு முன்னால் 3 ஆண்டுகள் எந்த வகுப்பிலே படித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் அண்ட் ஹாஸ்டல் சப்சிடி என்பது உண்டு என்று ஏற்கனவே ஆணை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆணையானது 2023-24 ஆண்டு முதல் தான் செயலுக்கு வரும் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது 2022-23 ஆண்டிலே அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு விட்டது. ஒருவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர வேண்டும் என்றால் 6 ஆண்டு, அதாவது ஒரு குழந்தையானது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேருவதற்கு முன்னால் 6 வயதுகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்பது இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய திட்டமாகும். ஆகவே இந்த 6 ஆண்டுகள் வயது பூர்த்தி இருந்தால்தான் அவர்கள் பள்ளியிலே சேர முடியும் என்றால், ஏற்கனவே 3 ஆண்டுகள் அவர்கள் முன்னால் படித்த அந்த வகுப்புகளை கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திட்டமானது புதிய கல்விக் கொள்கை என்று செயல்படுத்தப்பட்டதோ, அதாவது 2022-23 ஆண்டிலே செயல்படுத்தப்பட்டதோ அந்த நாள் முதலாகவே இந்த 3 கிளாஸுகள் முன்னதாக இருந்தால் அவர்களுக்கு சிஇஏ உண்டு, ஹாஸ்டல் சப்சிடி உண்டு என்கின்ற ஆணையானது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜேசிஎம் ஸ்டாப் சைட் கோரியிருக்கிறது. மிக சரியான கோரிக்கை. 2022-23 ஆண்டு முதல் இந்த ஆணையானது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிகச் சரியாக இருக்கும். இதனை கண்டிப்பாக ஜேசிஎம் ஸ்டாப் சைட் வலியுறுத்துவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்ற ஊழியர் கோரிக்கைகளிலே சற்று முன்னேற்றம் கண்டால்தான் தொழிற்சங்கங்களின் மீது பிடித்தம் என்பது புதிய இளைய தோழர்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் என்பதை கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.